அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கணேஷாய நமக, ஸ்ரீ சரஸ்வத்யை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று ஸ்ரீ குரு தத்தாத்ரேயரின் 9வது நாள் பாராயணம். இந்த செய்தியை கேட்டு மும்மூர்த்திகளும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் கோபம் கொண்டு அனுஷியாவின் சத்திய விரதத்தை முறியடித்து அவளை பாபம் செய்ய தூண்ட முடிவு செய்தனர். அனுஷியாவை பரிசோதித்த மும்மூர்த்திகளும் தவ வேடம் பூண்டு நண்பகல் நேரத்தில் அத்ரி மகரிஷின் ஆசிரமத்திற்கு வந்தனர். அத்ரி முனிவர் தன்னுடைய வேலை நிமித்தம் வெளியே போயிருந்தார். அனுஷியா அவர்களை வரவேற்று வீட்டிற்குள் அழைத்துச் சென்று பாதங்களை அலம்பி அவர்களுக்கு ஆசனமளித்தார். அவர்கள் அவளிடம், நாங்கள் உன்னுடைய அதிதி, நாங்கள் மிகவும் களைப்பாகவும் பசியுடனும் இருக்கிறோம். எங்களுக்கு விரைவில் உணவளிக்க வேண்டும். இல்லையெனில் நாங்கள் பிக்ஷைக்கு வேறெங்கேனும் சென்று விடுவோம். உங்கள் இல்லத்தில் விருந்தினர்கள் சரியாக உபசரிக்கப்படுவார்கள் என்று கேள்விப்பட்டோம். உங்கள் வீட்டிற்கு வந்த யாரும் திருப்பி அனுப்பப்படுவதில்லை. மேலும் நீங்கள் விருந்தினர்களை அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு உபசரிக்கிறீர்கள், இச்சா போஜனம் தருகிறீர்கள். அத்ரியின் ஆசிரமத்தில் விருந்தினர்கள் கடவுள் வடிவமாக கருதப்படுகின்றனர் என்றனர். இதை கேட்டு அனுஷியா அவர்களை பணிந்து, உங்கள் ஸ்நானத்தை முடித்துவிட்டு உணவருந்த வாருங்கள் என்றாள். அதற்கு முனிவர்கள், நாங்கள் எங்களுடைய நித்யா அனுஷ்டானங்களை முடித்துவிட்டோம், சாப்பிட தயாராக இருக்கிறோம் என்றனர். உடனே அனுஷியா பாய் விரித்து அவர்கள் மூவரும் சாப்பிடுவதற்கான ஆசனங்களை தயார் செய்தாள். அவர்களுக்கு முன்னால் வாழை இலைகளை பரப்பி பின்னர் பரிமாறுவதற்கு உணவு கொண்டு வந்தாள். அப்பொழுது விருந்தினர்கள் அவளிடம், பெண்மணியே, உன்னுடைய அத்தியந்த சௌந்தரியத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு நீ நிர்வாணமாக பரிமாற வேண்டும். இல்லாவிடில் நாங்கள் நீ கொடுக்கும் உணவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றனர். இதை கேட்டு அனுஷியா மிகுந்த சிந்தனையில் ஆழ்ந்து, நான் இவர்களது விருப்பத்திற்கு சம்மதிக்காவிடில் இவர்கள் போய்விடுவார்கள். எனது குல தர்மம் முறியடிக்கப்பட்டுவிடும். என்னுடைய திட நம்பிக்கையை சோதிக்கவே இவர்கள் வந்திருக்கிறார்கள் என நினைக்கிறேன். என்னுடைய மனமும் இதயமும் சுத்தமாயிருக்கின்றன. ஆகவே காமன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய கணவரின் தவ வலிமை என்னை காப்பாற்றட்டும். இவ்வாறு எண்ணி அனுஷியா சமையல் அறைக்கு சென்று தன் உடைகளை களைந்து தன் கணவரை பிரார்த்தனை செய்து 3 முனிவர்களையும் தன்னுடைய குழந்தைகளாகவே எண்ணி மூவருக்கும் நெய் பரிமாற வந்தாள். அப்பொழுது அவர்கள் மூவரும் சிறு குழந்தைகளாகவே தரையில் கிடப்பதை கண்டாள். அனுஷியா அதிசயம் அடைந்தாள். அவர் விரைந்து சமையலறைக்கு சென்று புடவையை உடுத்திக்கொண்டு திரும்பி வந்து 3 குழந்தைகளுக்கும் அழுது கொண்டிருப்பதை கண்டாள். அவள் குழந்தைகளை அணைத்து கொண்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் பால் கொடுத்தாள். படைப்பு கடவுளான பிரம்மா இந்த பெண்மணியின் கையில் குழந்தையானார். எவன் 14 லோகங்களையும் வடவாக்னி என்னும் நெருப்பையும் தன் உதரத்துள் வைத்திருக்கிறானோ அந்த பகவான் விஷ்ணு இந்த பெண்மணி கொடுத்த பாலை பருகி தன் தாகத்தை தணிந்து கொண்டான். காலாக்கனின் வடிவமான ஈஸ்வரனை அவள் தாலாட்டினாள். அவள் அத்ரி போல் பெரிய ரிஷியாக வேண்டும் என்று ஈஸ்வரனை வாழ்த்தினாள். இப்படியாக அனுஷியை மும்மூர்த்திகளுக்கும் தாயாகி உலக புகழ் பெற்றாள். அவள் அக்குழந்தைகளை தொட்டிலிட்டு தாலாட்டு பாடி தூங்க வைத்தாள். அந்த தாலாட்டு பாடல்கள் சாதாரணமானவை அல்ல, அவை வேத உபனிஷங்களின் சாரமாகும். அவள் இவ்வாறு செய்து கொண்டு இருக்கையில் அத்ரி முனிவர் திரும்பி வந்து குழந்தைகளை பார்த்தார். அனுஷியா நடந்த விவரங்களை கணவனுக்கு தெரிவித்தாள். அத்ரி முனிவர் தன் ஞான திருவடியால் குழந்தைகள் மும்மூர்த்திகள் என்று அறிந்தார். அவர் கரம் குவித்து 3 குழந்தைகளையும் வணங்கினார். உடனே மும்மூர்த்திகளான விஷ்ணு, பிரம்மா, மகேஸ்வரர், முனிவர் முன்பு தோன்றி, நாங்கள் பதிவிரதை அனுஷியாவின் செயல்களால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். அவள் என்ன வரம் வேண்டுமானாலும் கேட்கட்டும், தருகிறோம் என்றனர். அனுஷியா தன் கணவனிடம், மும்மூர்த்திகள் என்னிடம் மகிழ்ச்சி உற்றாராயின் என்னுடனே என் குழந்தைகளாக தங்கியிருக்கட்டும் என்றாள். இவ்வாறாக மும்மூர்த்திகள் பூவுலகில் அனுஷியாவின் குழந்தைகளாகவே வந்தனர். பிரம்மாவின் அம்சத்திற்கு சந்திரன் என்றும், விஷ்ணுவின் அம்சத்திற்கு தத்தன் என்றும், மகேஸ்வரனின் அம்சத்திற்கு துர்வாசர் என்றும் பெயரிட்டனர்.
குழந்தைகள் வளர்ந்து வரும்போது சந்திரனும் துர்வாசரும் தாயிடம் வந்து, அம்மா, நாங்கள் தவமுனிவர்கள், தவம் செய்ய வேண்டும். துர்வாசன் வனத்திற்கும் சந்திரன் ஆகாசத்திற்கும் போகிறோம் என்றனர். இவ்வாறாக விஷ்ணு அம்சமான தத்தன் அனுஷியாவிடமே தங்கி மும்மூர்த்திகளை குறிக்கும் வண்ணம் 3 தலைகளையும் கொண்டு தத்தாத்திரேயன் என்னும் பெயர் பெற்றார். அவரே நமது குரு பரம்பரையில் முதலில் தோன்றியவர். சித்தனின் இந்த வார்த்தைகளை கேட்டு நாமதாரகன், சித்தமுனியே, நான் உங்கள் காலடியில் வணங்குகிறேன். நீங்களே தெய்வீக ஞானம் என்னும் கடல். நீங்கள் எனக்கு ஒளி காட்டினீர்கள். குரு பரம்பரை எப்படி ஆரம்பித்தது என்று எனக்கு விளக்கி கூறினீர்கள். தயவுசெய்து எனக்கு ஸ்ரீ தத்தாத்திரேயன் மற்ற வடிவங்களை பற்றியும் கூற வேண்டும். சித்தமுனிவன் கூறிய சரித்திரம் பின்வரும் அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் 9வது நாள் பாராயணம் முடிவடைந்தது. நன்றி.